இன்றைக்கி வந்து ஒரு திருப்தியான வீடியோ. ஏன்னா நான் ஒரு மனசுக்கு நிறைவான காரியம் பண்ணிவிட்டு அந்த கையோடையே வந்து பேசுகிறேன். அதனால் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு செக்யூரிட்டி அக்காவோட பையனுக்கு வந்து அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உடனே பேசுகிறேன். அவங்க காசு தான், அவங்க பே பண்ண சொன்னாங்க, நான் பே பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கே எனக்கு இவ்வளோ நிறைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்காவுக்கு வந்துட்டு மெரெயினில் அவங்க பையனை சேர்க்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசைனால் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், அதோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது 3 மாதம் முன்னாடி வரைக்கும். அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஐஎம்யூவே இருக்குது செம்மஞ்சேரியில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, சும்மா அப்ளை பண்ணுவோம் பாப்பா, என்ன நடக்குது, நீ ஆசைக்கு என்ன தான் வந்துட்டு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கான்னு பார்க்கலாம், நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணோம். அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு நம்ம படிக்கலாம், வந்துட்டு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணால் அது வந்து சென்னையில் சென்டர் கொடுத்தோம், ஆனால் திருப்பதியில் எக்ஸாம் போட்டாங்க. ஆனாலும் திருப்பதி வரைக்கும் இந்த அக்கா வந்து கூப்பிட்டு போய் அந்த பையனை வந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து கிளியர் பண்ணிட்டான் அந்த எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு நேம் வரல. அது ஒரு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அக்கா வந்துட்டு வெயிட் பண்ணுவோம் பாப்பா, நம்ம வந்துட்டு செகண்ட் லிஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, செகண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த கோர்ஸ் வரல அப்படின்னாலுமே வந்துட்டு கிடச்சிருச்சு செகண்ட் லிஸ்ட்டில். ஸோ இதை எனக்கு யோசித்து பார்க்கும்போது, ஒருத்தவங்களோட சின்ன ஆசை தான்ல, அதை அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்பினாங்க அப்படின்னா, எங்கே வேணால் அது நம்மளை கூப்பிட்டு போய் விடும் அப்படின்றது வந்து நான் பர்சனலி நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து இவங்கள வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்து இன்றைக்கி அந்த சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த ஃபீஸ் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலுமே கூட அவங்க சக்திக்கு மீறினதாக தான் இருக்குது. அவங்க தாலி செயினை வச்சு தான் இன்றைக்கி அந்த ஃபீஸே வந்து அவங்க கொடுத்தாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து திரும்ப திரும்ப படிப்பு தான் பாப்பா ஒரே ஆயுதம். அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது இப்போ என் பையனை வந்து நிறுத்துறதுக்கு. அதனால நான் அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன். இது நான் எப்போ வேணால் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வாவ்! அப்படி இருந்துச்சு.